ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆபரேட்டிவ்ஸ்லேருந்து நமக்கு ஒரு அஃபிஷியல் அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ அந்த அஃபிஷியல் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அந்த அஃபிஷியல் அப்டேட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎம் கோர்ஸை பற்றி. இந்த டிசிஎம் கோர்ஸுக்கும் வரப்போகிற எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபிக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பேச போகுது. ஸோ இது 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கோஆபரேட்டிவில் வேலை. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அஃபிஷியல் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் மேட்டு தான். ஸோ இந்த சர்க்குலர் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் வேலைவாய்ப்பு பெறக்கூடியதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் பேசுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை வாங்கணும், இல்லை கோஆபரேட்டிவ் பேங்க்கில் வேலை வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎம் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த டிசிஎம் கோர்ஸ் என்ன அப்படின்னா, டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ் ரெகுலருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிசிஎம் கோர்ஸ்னு இன்னொன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் கோர்ஸு. அந்த ஹெச்டிசிஎம் கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் அந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க தமிழில் தான் நடத்துவாங்க. இது ஒரு 1 இயர் கோர்ஸு, 2 செமஸ்டராக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து கடைசியில் தான் எழுதுவீங்க. இந்த டிசிஎம் கோர்ஸை பற்றின உங்களுக்கு இன்னும் அதிகமான அப்டேட் வேணும் அப்படின்னா, நம்மளே வந்து இந்த டிசிஎம் கோர்ஸை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். 100% உங்களுக்கு கோஆபரேட்டிவ் பற்றின ஒரு A to Z அண்டர்ஸ்டாண்டிங் 100% கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ பிகினிங்கில் சொன்ன மாதிரி, இந்த டிசிஎம் கோர்ஸுக்கும் வரப்போகிற எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபிக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோஆபரேட்டிவ் கண்டக்ட் பண்ணக்கூடியதான் இந்த டிசிஎம் கோர்ஸு. ஸோ இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் கோர்ஸாக தான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ரெகுலர் கோர்ஸஸ்க்கு தான். ஸோ ரெகுலர் கோர்ஸஸ் அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லி கிளாஸஸ் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ மார்னிங் கிளாஸஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் லஞ்சில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சிடும். 1 o'clock இல்லை 2 o'clock கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ரெகுலர் பேசிஸாக நீங்கள் போகணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, சாட்டர்டே, சண்டே உங்களுக்கு ஹாலிடே. அது மட்டும் இல்லை, கவர்மெண்டோட ஹாலிடேஸும் வந்து உங்களுக்கு ஹாலிடே தான். ஸோ இதுதான் வந்து ரெகுலர் பேசிஸாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கோர்ஸு. ஸோ இதுக்கும் எஸ்ஆர்பிக்கு என்ன லிங்க் இருக்குது, இதுக்கும் டிசிசிபிக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுக்க போகிறாங்க எஸ்ஆர்பி மற்றும் டிசிசி பற்றி. ஏன்னா அப்போனா தான் வந்து அவங்களுக்கு இந்த டிசிஎம் கோர்ஸில் வந்துட்டு கிளாஸஸ் வந்து ஃபில் ஆகும், அவங்களுக்கு வந்து ஒரு யூட்டிலைசேஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் வச்சு தான் நான் சொன்னேன் இந்த வீடியோ பிகினிங்கில் வந்துட்டு, இந்த டிசிஎம் அப்டேட்டுக்கும் வரப்போகிற எஸ்ஆர்பி டிசிசிபிக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதுதான் அது. 100% எஸ்ஆர்பி இல்லை டிசிசிபி டெஃபினட்டாக சீக்கிரமாகவே ரொம்ப குயிக்காகவே வந்துடும். அதனால் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம், கோத்ரூ பண்ணலாம். 2024-2025 ஆண்டுக்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி மாணவர்கள் சேர்க்கைக்கான முன்பதிவு தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2024-2025க்கான ரெகுலர் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் 2024-2025 ஆண்டுக்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி, அதாவது டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் செப்டம்பர் 2024 முதல் தொடங்கப்பட உள்ளது. ஸோ செப்டம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு புல்லட்டின் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, 2024-2025 ஆண்டு கல்வி ஆண்டில் முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர்வதற்கான பயிற்சியாளர்கள் இணைய வழி மூலமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் வந்துட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிசிஎம் கோர்ஸுக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா www.tncuicm.com. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த கரண்ட்டாக இருக்கிற டிசிஎம் கோர்ஸுக்கு. அடுத்து 2024-25 ஆண்டு கல்வியாண்டில் முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர்வதற்கு வருகின்ற 29/4/2024 முதல் மேலாண்மை நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளப்படும். ஸோ வந்து இப்போ வரப்போகிற 29ஆம் தேதியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆன்லைன் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் அப்டேட் உங்களுக்கு இது வந்து போர்ட்டல் எனேபிள் ஆனமே நம்மளே வந்து ஒரு சாம்பிள் வீடியோ போடுவோம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அது தேர்ட் புல்லட்டின் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி காலம் ஓராண்டு 2 பருவ முறைகளில் தமிழில் மட்டுமே நடத்தப்படும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ HDCM கோர்ஸும் DCM கோர்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து DCM கோர்ஸ் தான், டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி காலம் ஓராண்டு, ஸோ 1 இயர் கோர்ஸு, 2 செமஸ்டர் 2 பருவங்கள் தமிழில் மட்டுமே நடத்தப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா DCM கோர்ஸு. ஆனால் HDCM கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்து, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் நடத்துவாங்க. இது வந்து தமிழில் நடத்த போகிறாங்க. அடுத்து பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பத்திற்கான தேதி மற்றும் பயிற்சி கட்டண விவரங்கள், நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்கள் இணைய வழியில் வெளியிடப்படும். ஸோ இதுக்குண்டான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் வெளியிட்டுருவாங்க. ஸோ வந்து இந்த 29ஆம் தேதி வந்து நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். அது என்ன தான் சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத. ஸோ இந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தது மூலமா நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டெஃபினட்டாக வந்து SRB இல்லை CCBோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 100% ரொம்ப ரொம்ப குயிக்காகவே வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த அப்டேட் நமக்கு சொல்ல வர்றது. எங்களுக்கு நல்லாவே தெரியும் 100% SRB இல்லை CCBயோடது உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி நடைபெறும் இடம் சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையம். இது வந்து சென்னையில் பிராட்வேல இருக்கிறது. இது வந்து சென்னையில் உள்ளவங்க வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டு கிளாரிஃபிகேஷன் எல்லாம் கேட்டுக்கலாம். இதேமாரி மற்றவங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்து காண்டாக்ட் லிஸ்ட் இருக்குது. அதே ஒரு டைம் நான் வந்து இந்த லிஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த பிடிஎஃபோட லிங்க்கையும் நான் வந்து வீடியோட லிங்க்கில் கொடுத்துட்றேன். அதையும் ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரை, ஆனால் எனக்கு நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து அந்த லிஸ்ட்டில் பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ இந்தமாதிரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக் இருக்காது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 டிஸ்ட்ரிக் இருக்குது. வாங்க அது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன ICM அட்ரஸ்ஸு, அதாவது ஆல் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய பிளேசஸ் இது தான். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ பிளேசஸில் வந்து தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 23 இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 28 இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். இதை வந்து எல்லோருமே வந்து ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கிறேன், எனக்கு எந்த காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான காண்டாக்ட் நம்பர். ஸோ இந்தமாதிரி எல்லாருக்கும் இருக்குது. அப்படி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை டிஸ்ட்ரிக்டை என்ன இருக்கோ ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ 29ஆம் தேதி வந்து நமக்கு ஆன்லைன் போர்ட்டலில் எனேபிள் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டயத்தில் இன்னும் இந்த இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக நம்ம கோத்ரூ பண்ணுவோம். ஸோ இங்கே சொல்ல வரக்கூடியது ஒன்று தான், DCM கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க வந்து SRB மற்றும் DCCB அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதனால் படிக்க ஆரம்பிங்க. நான் கடைசியாக தான் படிப்பேன் அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த டைம் வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து TNPSC ஆனுவல் பிளானில் இந்த DCM HDCM கோர்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு 100% காம்படிஷன் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், படிக்க ஆரம்பிங்க. நம்ம சேனல்லே வந்து ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கிரெடிட் அண்ட் பேங்கிங், கம்ப்யூட்டர், தமிழ், இந்தமாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரம் படிக்க ஆரம்பிங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லை, இந்த SRB மற்றும் DCCBக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸை வாங்கிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.